குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல இந்த ஒரு குரு புஷ்ய யோகம் ஏற்படுறதுனால தொழிலில் ராஜயோகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு நாம் பார்க்கலாம். திருப்தி இல்லாமல் பணம் மட்டும் நிறைய வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ வந்தாலும் பத்தாது சார். முதலீடுகளுக்குரிய ஸ்தானம், புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஸ்தானம், இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது பெருசு ஒரு வேலை இருக்குது, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் இந்த கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும். மெயினாக மாணவிகளுக்கு செம்ம டைமிங். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை, வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியோடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும், சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ்ய நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க வம்சாவளிகள் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல எந்த மாதிரியான அற்புதங்கள் கிடைக்கிறது? குரு பொதுவாகவே துலா ராசிக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா வேலை கண்டிப்பாக மாறும், வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல் மாறும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக நிறைய பேருக்கு இருக்கிற வேலை போய் புது வேலை கிடைக்கும். 60 நாள்லேயே நடந்துடும், வேலையும் போகும், வேலையும் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உடம்புல இந்த தொடை பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அது இந்த காலகட்டங்களுக்கு சரியாக போகும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல இந்த ஒரு குரு புஷ்ய யோகம் ஏற்படுறதுனால தொழிலில் ராஜயோகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கான ஒரு மரியாதை, உங்களுக்கான ஒரு புது பொறுப்பு, உங்களுக்கான ஒரு செப்பரேட் என்டிட்டி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும்போது ஒரு ப்ராஃபிட் யூனிட் ஹெட்னு சொல்லுவாங்க,
அவங்க என்டையர் இதுக்கு இவங்க தான் ப்ராஃபிட் யூனிட் கொடுக்கணும், ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு கொடுக்கணும். நீ தான் இந்த ஆல்மோஸ்ட் சொன்னால் இந்த சனி கம்பெனிக்கு நீ தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் கூட சில பேருக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு ஸ்கூலில் வேலை கிடைக்கும், காலேஜில் வேலை கிடைக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான இடம்னு சொல்லுவோம். அதில் இந்த குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகும். ஆனால் வேலையில் ஒரு நெருக்கடியான நிலைமையை உருவாக்கி அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லையா, டிபார்ட்மெண்ட் மாறும், ப்ராஜெக்ட் மாறும், இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, பொதுவாக திருப்திங்கிறது இந்த 60 நாளில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரே விஷயம்தான், திருப்தி இல்லாமல் பணம் மட்டும் நிறைய வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ வந்தாலும் பத்தாது சார், எனக்கு ஐ எம் நாட் கண்டென்டட், எனக்கு இது பத்தாது, இனியும் மேலே வரும், இனியும் மேலே வரும். அப்படி இருக்கிறவங்க தான் மேலே வருவாங்க. எனக்கு போதும் சார், ஐயோ இதே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேலே வரமாட்டான். ஓப்பனாக சொன்னான். இப்போ இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் பண்ணோம், வீட்டில் பண்ணோம், முதலீடுகள் செய்யும். நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, அந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பெட்டராக அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது, இல்லை அவங்க ஷேர்ஸ் ஃபோர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸே வாங்கலாம். அந்த மாதிரி அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் இன்கம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. சில பேர் வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு ஷேர்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாதகமான தன்மை ஏற்படும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். 10ஆம் இடம் தொழில் மட்டும் கிடையாது, கர்மாவிற்கான ஸ்தானம் தான். அதனால் அம்மா தாய்மார்கள் யார் இருக்காங்களோ அவங்க, வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய நிலைமை. ஆனால் தொழில் ஸ்தானம், வேலைக்கூடிய ஸ்தானம், முதலீடுகளுக்குரிய ஸ்தானம், புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஸ்தானம், இது எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது பெருசு ஒரு வேலை இருக்குது, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் இந்த கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு இட்ஸ் கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஒரு growth கண்டிப்பாக உண்டு. அதில் டவுட் இல்லை. மெயினாக மாணவிகளுக்கு செம்ம டைமிங். 10ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியரிங் ஃபர்ஸ்ட் மார்க், நியரிங் வாட் எவர் யூ ஆர் பிளானிங் டு ஜாயின், அந்த கோர்ஸே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் மெயினாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ கிளாஸாக இருக்கும் போது, இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சீட் ஆல்ரெடி 80% ஆஃப் த சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க, இந்த ஒரு லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு இதில் கிடைக்கும். மோஸ்ட்லி துளாராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும், இவங்க எதிர்பார்க்கறதுனால தான். அதனால் நீட்லையுமே வந்து பசங்களுக்கு ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். 80% ஆஃப் த துளாராசி நண்பர்களுக்கு பேங்க்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். தைரியமாக இருக்கும். ரொம்ப நாளா குடும்ப பிரச்சனை, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை நீங்குமா? குடும்ப பிரச்சனைன்னு பார்க்கும்போது இருக்கிறதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இப்போ என்னன்னா 10ஆம் இடம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கோ அதே மாதிரி 6ஆம் இடமும் வீரியாக இருக்கு. 6ஆம் இடம் வீரியமாக இருக்குது. அந்த சனி கரெக்டாக இப்போ வக்கரமாக போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குன்னு போகப்படாது. எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி வீட்டில் முடிச்சுக்கணும், பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கணும். இல்லை நானா நீயான்னு போட்டி போட்டோன்னா 10ஆம் இடம் ஃபுல் ஆக்டிவாக இருக்க போது இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் கரெக்ட் ரிசல்ட். அதனால கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த 60 நாட்கள் இன்னும் சிறப்பு? ஃபர்ஸ்ட் விஷயம், துளாராசி நண்பர்களுக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை கெட்டியாக கைப்பிடிச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் நடக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னவா இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, டெய்லியும் காலையில் சுவாமியை, நான் சொல்கிறது பெருமாளை பார்த்துட்டு வருவது, உப்புளியப்பனை பார்த்துட்டு வருது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், லைஃபை பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பார். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தின் அளவீடுன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 70% சொல்லலாம். பொருளாதாரமும் கண்டிப்பாக 95%க்கு மேலே நல்லா இருக்கு. இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதில் மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறதுக்கும், குரு உபதேசம் வாங்குறதுக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றிக்கிறோம். இந்த டைமில் குழந்தை பிராப்தமானால் கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில் நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது.
நல்ல பெரிய கோவில் சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்யம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கேருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும், பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும், கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும், வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.